ஆனந்த அதிதாந்த मकुडाकृति सत्यसौवचनं कामराग विरागपञ्चित हेमयूतकृतिम् आदिदेवदेव देवराजित इन्द्रदालकृतिं तत्तत् आदिदेवत देवराजित इन्द्रदालकृतिं पन्गन्धा गान्धारम् பவளச்செவ்வாய் பண்ணத்தானும் கூடிடமென் முளையாளை கூடிய கோலத்தினானும் ஓடிளவன் பிறையானும் ஒடிதிகள் சூலத்தினானும் ஆடிளம் பாம்பசைத்தானும் ஆரூரமந்தவம்மானே भागं वेलावल्ली कल्याणदेवार्चनाभागिरेन्द्रदेवो ये यथास्थानं प्रति गच्छता यजमानस्य ईप्सितं कुरु कुरु स्वाहा पंचाहारं विभूषितं मृगवाहनं सर्वं चन्द्र परिवृतं परिबुद्धभूतगणं நாடனும் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக பந்த காலந்தன் ஆருயிரதனை பௌவேனாய் குன்றன் பன்மை கண்டடியேன் எந்தை நீ என்னை நமந்தமர்நதியில் இவன் மற்றடி யானென விலக்கும் சிந்தையால் வந்தும் திருவடியடைந்தேன் செழும்பொழில் திரு புன்குருளானே பந்தக்கராகம் குறும்பை முலை மலர்குழலி கொண்டதவம் கண்டு குறிப்பினொடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்புவரம் கொடுத்தவளை வெட்டருளி செய்த விண்ணவர்கோன் கண்ணுதலோன் மவிய ஊர்வினவில்
அரும்பருகே சுரும்பருவும் கரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிபொழில் சூழ் அயலின் கரும்பருகே கருங்குவளை கண்வளரும் களனி கமலங்கள் முகமலரும் கமலங்கள் முகமலரும் கலைய நல்லூர் காணே. ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवम् ईशानं वृषभारूढं त्रिशूलं व्यालधारिणं शरच्चन्द्रवदाकारं चन्द्रमौलिं त्रिलोचनं साङ्गाय सायुधाय सशक्ति परिवाराय सर्वालङ्कारभूषिताय ईशानदेवाय नमः. गच्छ गन्धात् उपचारसहित लाजसहित शुद्धान्नबलिं गृह्ण यजमानस्य ईप्सितं कुरु स्वाहा. தக்கரிதால கும்பதால சம்பித தட்டரிகேதடம் ருத்தம் பிரம்மம் வாக்கியம் தாலம் திண்டி பூதம் பூதநடே சத்யோஜாதம் வாமகோரம் தத்புருஷேஷனம் சத்யோஜாதம் வாமகோரம் தத்புருஷேஷானம் பஞ்சாலபாணி கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை என்றோள் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்காள் காண்மின்களோ. ருத்தம் பூதன ईशानदेवाय नमः यथास्थानम् ॐ ईशान सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानां ब्रह्मण्य प्रीत्यर्थं देवार पुराणादीनवदारय. கை தோழ கற்றுனை பூட்டியார் கடலில் பாய்ச்சினோம் நற்றுணையாவது நம சிவாயவே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை
सतुष्पदे अष्टावधे नववधे बहुविषे सहस्राक्षरावधमेभ्यो सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्यो இறைவன் இங்கே ஆலயத்துக்குள்ளே எழுந்தருளும் பொழுது முதலிலே வேத பாராயணம், பிறகு தமிழ் வேதமாகிய தேவார பாராயணம், பிறகு நாதஸ்வர கீதம், நந்தி வாத்தியம், சங்குத்வனி, சேமங்கலம் முதலிய மங்கள ஒலிகளுக்கு பிறகு இறைவன் ஆகமத்திலே சொல்லியிருக்கிறார், மௌனமாக நான் ஈசான்யம் வரை வருவேன் என்று. தன்னை உணர்ந்தவர்கள் அனைவரும் மௌனிகளாக இருந்தவர்களே, நான் என்றும் பேசாமல் இருக்கும் பொழுது வெளியிலே என்ன நடக்கிறது என்பதை நன்றாக அவதானிக்க முடியும். ஆகவே முருகன் அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்தார். தமிழ் மந்திரம் தான். 12 வருடம் தவம் புரிந்தவருக்கு சொன்னார், சும்மா இரு, சொல் அற, நீ ஒன்றும் பேசாதே, சும்மா இரு, உனக்கு எல்லாம் தெரியும் என்று முருகனே உபதேசித்தது. சும்மா இரு, சொல் அற என்று சொல்லலுமே அம்மா பொருள் ஒன்றும் தெரிந்தலனே என்று கந்தர் அனுபூதியிலே சொல்கிறார். கந்தனாகிய இறைவனை நம் உள்ளத்திலே நாம் அனுபூதியாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு முதற்படி மௌனமாக இருக்க வேண்டும். ஆலயத்தில் மட்டுமாவது பூஜை நடக்கும் போது மௌனமாக இருக்க வேண்டும். அதற்காக இறைவனே ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆகம வழியிலே இந்த கொடி இறக்கத்தன்று இந்த இடத்திலே மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியபடியால் நாம் இங்கிருந்து ஈசான்யம் போகும் வரை மௌனமாக இருந்து இறைவனை நம் உள்ளத்திலேயே காண்போம். நம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, செட்டிநகர் முருகனுக்கு
சண்டேஸ்வரர். சாமி ஓடுறாரோ? அவர் சாமி இல்லையாப்பா, சண்டேஸ்வரர். சண்டேஸ்வரர் कृष्णिमानगरे विराजमाने सरवणभवस्वामी आलये दशदिने महोत्सव पंगुनी उत्तरे तीर्थांत महाकल्याण सेवार्थम आगतानां श्री सुब्रह्मण्य स्वामी भक्त सर्वेषां अनुग्रहमूर्ति पूजा फलप्राप्ति अनुग्रह श्रीमत् चंडिकेश्वर सिद्धे
சுபமங்களம் மங்கள் சித்தி நகர் முருகனுக்கு சுபமங்களம் ஸ்ரீ முருகேசனுக்கு சுபமங்களம் மங்கள் சித்தி நகர் முருகனுக்கு சுபமங்களம் கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமாரனுக்கு கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமாரனுக்கு காலகாலம் நாம் வணங்கும் கதிர்காம கந்தனுக்கு காலகாலம் நாம் வணங்கும் கதிர்காம கந்தனுக்கு ஸ்ரீ முருகேசனுக்கு சுபமங்களம் மங்கள் சித்தி நகர் முருகனுக்கு சுபமங்களம் ஆலமுண்டரீரகண்டன் அருமை குமாரனுக்கு ஆலமுண்டரீரகண்டன் அருமை குமாரனுக்கு வேல் கொண்டு போர் புரிந்த வெற்றி வேல் குமரனுக்கு வேல் கொண்டு போர் புரிந்த வெற்றி வேல் குமரனுக்கு ஸ்ரீ முருகேசனுக்கு சுபமங்களம் மங்கள் சித்தி நகர் முருகனுக்கு சுபமங்களம் ஆனைமுகன் தம்பியான ஆறுமுக வேலனுக்கு ஆனைமுகன் தம்பியான ஆறுமுக வேலனுக்கு சேனை தலைவனான சுப்பிரமணிய சுவாமிக்கு சேனை தலைவனான சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்ரீ முருகேசனுக்கு சுபமங்களம் மங்கள் சித்தி நகர் முருகனுக்கு சுபமங்களம் சித்தியிலே கோயில் கொண்டு செந்தமிழை வளர்த்தருளும் சித்தியிலே கோயில் கொண்டு செந்தமிழை வளர்த்தருளும் இஷ்ட சித்தி நல்கிய இனியவரம் தந்தருளும் இஷ்ட சித்தி நல்கிய இனியவரம் தந்தருளும் ஸ்ரீ முருகேசனுக்கு சுபமங்களம் மங்கள் சித்தி நகர் முருகனுக்கு சுபமங்களம் சுபமங்களம் சுபமங்களம்
பிரார்த்தி இன்று கொடியிறக்கம் ரக்ஷா பந்தன விஜர்ஜனம் எனப்படும் கிரியைகளுடன் முடிவெடுக்கின்ற இந்த மகோத்சவத்தை மிக சிறப்பாக நடத்தி வைத்த நமது ஆலய சிவாச்சாரியார் சோம ரவி சிவாச்சாரியார் அவர்களை கௌரவிக்கும் முகமாக ஆச்சாரிய உற்சவம் தற்பொழுது நடைபெற உள்ளது. இங்கே மூலஸ்தான வாசலிலிருந்து அவரை அழைத்துச் சென்று வீதி வலம் வந்து வசந்த மண்டபத்திலே அமர்த்தப்பட்டு அதன் பின்பு எல்லோருக்கும் அவர் தீபூதி பிரசாதம் வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த வருஷம் திருவிழாவை இவ்வளவு சிறப்பாக நடந்ததற்கு காரணம் முதலாவதாக முருகனுடைய திருவருள். அவர் இந்த வைகாசி குன்றிலே வந்து அமர வேண்டும் என்று அவர் இஷ்டப்பட்டு விட்டார். அதற்கு நாங்கள் அனைவரும் காரணமாக இருந்தோம். அவர் நம் அனைவரையுமே ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். இந்த இடத்திலே வர வேண்டும் என்று திருவருள் பாலித்த அந்த பரமனுக்கு தான் நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது, இந்த வருஷம் திருவிழாவில் சிறப்பாக நடந்ததற்கு நம்முடைய பக்தர்கள் அனைவருமே காரணம். அன்னதானம் கைங்கரியம் செய்பவர்கள், புஷ்பமாலை கட்டுபவர்கள், மழையிலும் வெயிலிலும் வெளியிலே நின்று வாகனங்களை சரியாக பராமரிப்பவர்கள், சாமி காவுவதற்கு நான் முந்தி நின் முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு தூக்குவதற்கு வருபவர்கள், உபயம் செய்பவர்கள், தன் வயதான காலத்திலும் ஆலயத்தினுடைய கர்மபீடத்திற்கு வந்து தங்களுடைய பணிகளை செய்பவர்கள், சைவ மன்றத்தின் நிர்வாக அங்கத்தினர் 11 பேரும் தங்களுடைய வேலைகளை எல்லாம் இந்த 10 நாளும் மறந்துவிட்டு நாங்கள் அர்ச்சகர்கள் காலை 6 மணிக்கு இங்கு கோயிலுக்கு வருகிறோம் என்றால் தலைவர் 5:45 இங்கு இருக்கிறார். அவ்வளவு தூரம் இருந்து எல்லோரையும் வழிநடத்திய அனைவருக்குமே முருகனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்திருக்கிறேன். இவ்வளவு வெற்றிகரமாக நான் ஆச்சாரியனாக இருந்து இங்கு நடத்துவதற்கு எனக்கு உதவி புரிந்த மற்ற குருக்கள்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தினருக்கும் நான் என்னுடைய நன்றியை ஒத்துழைத்தமைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் போலவே எல்லா வருஷமும் சந்தோஷமாக, ஒற்றுமையாக, ஒருவித சண்டையும் இல்லாமல் அமைதியான முறையில் நாம் எல்லா திருவிழாக்களையும் நடத்துவதற்கு முருகன் திருவருள் பாலிக்க வேண்டும். நமக்கு நிறைவான ஞானத்தையும், நல்ல சங்கீதம் நடக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும், நல்ல தேவாரம் பாடுகின்ற பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு செவ்வேள் பரமன் நம்முடைய மனதிலே இருந்து இந்த உலக இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் நல்ல வழியிலேயே நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மாணிக்க வாசகர் சொல்வது போல், நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று மாணிக்கவாசகர் வியந்து போற்றினார். இங்கு இந்த இப்பொழுது முருகன் கோயிலில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் இந்த இறைவனுடைய திருவிளையாடலை இந்த 10 நாளும் பார்த்திருப்பீர்கள். அப்படி மெய்மறக்கக்கூடிய அளவுக்கு வசந்த மண்டப பூஜையும், கொடிஸ்தம்ப பூஜையும், வீதி பிரதட்சணமும், காவடிகள் ஆட்டமும், தேர் திருவிழாவும், கோல சப்பரமும் எல்லாம் இருக்கின்றது. நாளைய தினம் சிறப்பான திருக்கல்யாண வைபவம், மகோத்சவம், மங்களகரமான கல்யாணத்தில் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய இனத்திலே உள்ள எல்லா பெண்களுக்கும் தகுந்த அழகுள்ள, குணமுள்ள, நல்ல வரன் மாப்பிள்ளைகள் கிடைக்க வேண்டும். ஆண்களுக்கு நல்ல குணவதியான பெண்கள் கிடைக்க வேண்டும். எல்லோரும் இனிமையான குடும்பத்தை நடத்தி நல்ல மக்களை பெற்று, குழந்தைகளை பெற்று சௌக்கியமாக இருக்க வேண்டும். இல்வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிப்பதுதான் ஒரு சிறப்பு என்றால், சன்னியாசியாக இருப்பது ரொம்பவும் சுலபம். எல்லாவற்றையும் விட்டு காவி கட்டி கொண்டு போய்விடலாம். ஆனால் இல்வாழ்க்கையில இருந்து கொண்டு பல பிரச்சனைகளை சமாளித்து வேலைக்கு சென்று திரும்பி வந்து பல பேரிடம் திட்டு வாங்கி அதிலே குடும்பத்தினரை திருப்தி பண்ணி வெளியிலே திருப்தி பண்ணுவதற்கு ஒரு இல்வாழ்க்கை ரொம்ப அவசியம். அதை நம்முடைய இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய பெருமான் இந்த சிட்டி நகரிலே வடிவேல் குமரனாக வெகு கம்பீரமாக ஆலயத்துக்கு உள்ளே வரும்பொழுதே அவனை பார்த்தால் எல்லாமே மறந்து போகின்ற அளவுக்கு பேரருள் சக்தி மிக்க திருவருள் நிலையமாக இந்த இடம் இருக்கிறது. இந்த 10 நாள் ஆச்சாரியமாக இருந்த என்னுடைய மனப்பூர்வமான நல்ல ஆசீர்வாதத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து, எல்லோரும் சௌக்கியமாக வாழ வேண்டும். உங்களுக்கு எல்லா விதமான பண வசதி, உடல் ஆரோக்கியம், உள்ளம் ஆரோக்கியம், குடும்பத்தினருடைய ஒற்றுமை, குழந்தைகளுடைய கல்வி எல்லாவற்றையும் இறைவன் அருள்வார். நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து இன்னும் பல காரியங்களை சாதிப்போம் என்று கூறி, முருகன் நமக்கு துணை புரிவான் என்று என்னுடைய நல்ல ஆசைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எல்லோருக்கும் நான் விபூதி கொடுக்கிறேன். ஒருவராக வாங்கிக் கொள்ளவும். திருவிளக்கு பூஜையும் இப்பொழுது தொடர்ந்து நடைபெறும். நாளைய தினம் திருக்கல்யாணத்திற்கும் எல்லாம் மங்களகரமாக நம் வீட்டு கல்யாணத்துக்கு வருவது போல் பட்டு புடவை, பட்டு வேஷ்டி சகிதமாக சந்தோஷமாக வந்து பெருமையாக இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இங்கு இறைவனுடைய பிரசாதத்தையும் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு நண்பர்களோடு அளவலாவி மகிழ்ச்சிகரமாக இந்த வாழ்க்கை நம்முடைய ஒவ்வொரு நிமிஷமும் இறைவன் கொடுத்த வரம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நாம் நன்றாக சௌக்கியமாக வாழ்வதற்கு தான் இந்த மனித பிறவை எடுத்திருக்கிறோம். நம்மை வழிப்படுத்துவதற்கு இறைவனுடைய திருக்கோயிலை கட்டியிருக்கிறோம். இறைவன் வேறு எங்கும் இல்லை, நம்முடைய உள்ளத்திலேயே இருக்கிறான். நாம் செய்வது சரியா தவறா என்று ஒவ்வொரு முறையும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இருந்தே அவன் நமக்கு உத்தரவுகளை கொடுப்பான்.
நம்முடைய தீர்ப்பே பெரிய தீர்ப்பு, நம்முடைய மனசாட்சியே பெரிய சாட்சி. அந்த சாட்சியாக இறைவன் இருந்து எல்லோரையும் வாழ வைப்பான் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நம பார்வதி பதையே அழகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தி நகர் முருகனுக்கு அரோகரா. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. கொள்கின்றேன். இந்த வருடம் திருவிழா சிறப்பாக நடந்ததற்கு அவரின் முழு முயற்சியும் அவர் குறிப்பிட்டது போல ஈடுபாடும் தான் காரணமே என்று நான் சொல்கின்றேன். அவர் மேலும் சுகமாகவும் இறைவனர்கள் அவருக்கு கிட்டும் என்று வேண்டிக் கொண்டு இது உரிய முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அத்துடன் அவர் சிறப்பாக செய்வதற்கு அவருக்கு உதவியாக இருந்த மற்றும் சிவாச்சாரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.